மதிக்கிறான பாருங்க. எவன்டா அது? உன் அப்பன்டா. டாடி டாடி எத்தனை தடவை வாங்கட்டி சொல்லியிருக்கேன், வாண்டடா இருந்தா வாட்ஸ்அப்ல வானு. உனக்கு நைட்டு என்ன டிஃபன் வாட்ஸ்அப்ல வரணுமாடா? வாட்ஸ்அப்ல படு. பூரி வேணுமா தோசை வேணுமா நான் வாட்ஸ்அப்ல படு, நான் ரிப்ளை பண்றேன், நீ வந்து சப்ளை பண்ணு. அப்படி அந்த இருட்டில் உட்காந்து என்னடா நோண்டுவேன் அந்த போன்ல? வெளிச்சத்துல வாழ்றவன் தாண்டா இதை பார்த்து போயிடணும். நான் இருட்டிலேயே வாழ்றவன்டா. டாவா செருப்பால் அடிப்பேன். பா டப்பேதுப்பா. ஹாய் ஃப்ரீடி. வெள்ளக்கார மைக்கான். ஆமாப்பா அமெரிக்கா ஃப்ரெண்டு. ஹாய் ஃப்ரீடி. ஹேவ் டின்னர். அவன் பேர் என்ன சொன்ன? ஃப்ரீடிப்பா. உன் நிலைமை நினைச்சு அப்ப 2 நாள் சாப்பிடாம இருக்கேன்டா. இன்னைக்கே அப்பப்ப சாப்பிட்ருக்கேன்றியாடா. அவன் ஃபேஸை பார்த்து பேசுனா ஃபேஸை பார்த்து பேசு, ஃபேஸ்புக்கை பார்த்து பேசாத. நீ ஃபேஸ்புக்ல வா, ரெக்யூஸ் கொடு, அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பேசிக்கலாம். ரெக்யூஸ் கொடுக்கணுமாடா? நீ இப்படி தரதுலையே பிறந்து தெரிஞ்சுதான் உன்னெல்லாம் பெற்றுக்கவே மாட்டேன்டா. எல்லாரும் மாடல சார். நல்லா பண்ணு நல்லா பண்ணு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீலாம் திருந்தே மாட்டேடா. எப்படியோ போ. இது என்ன பிரச்சனை? எப்ப கரண்ட் வரும்? கரண்ட் வர 4 நாள் ஆகும். ஏன்பா? நீ வெளி உலகத்தை வந்து பார்த்தாதான்ப்பா தெரியும். ஒரே நாள கொட்டி தத்த மழையில ஊர் முழுவதும் வெள்ளக்கடை கிடக்கு. அதனால மின் ஊழியர்கள்லாம் அதை சரிப்படுத்த இரவும் பகலும் பார்க்காம சரிப்படுத்திருக்காங்க. நீ என்னடா கரண்ட் அப்ப வரணும் கேட்காடா? எந்த பொண்ணையும் சார்ஜ் இல்லப்பா. எந்த பொண்ணையும் சார்ஜ் இருக்காதுடா. ஹாய் சார்ஜ். என்னடா வேட்டி வருது? சார்ஜ் ஏதுப்பா. அது சார்ஜ்ல பாயா அருணாகேரு. பா சாரிப்பா சார்ஜ்லையே. ஐயோ என் பையனை செல்போன் இப்படி ஆக்கிட்டேன். இப்போ என்ன செய்வேன்? ஹலோ வாண்டலப்பா ஃபோன்ல பேசுறேன். ஹலோ என் பையன் 2 நாள் சார்ஜ் இல்லாம பித்து பிடிச்ச மேலே ஏறான் சார். செல்போன் மறுவாழ்வு மையம்னு ஒரு இடம் இருக்கான். அட்ரஸ் சொல்லுங்க சார், வரேன். சரி வாப்பா வெளியே போலாம். வெளியே போனா சார்ஜ் இருக்குமாப்பா? இருக்கும்பா. எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன்.